யாழ்ப்பாணக் கல்லூரியின் வரலாற்றில் புலமை மிகுந்த தமிழாசிரியர்களின் பட்டியல் மிக நீளமானது. அந்த வரிசையில் 1989 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரையிலும் தமிழாசிரியராக இருந்து கல்விப்பணி செய்து இன்று கனடாவில் வாழ்ந்து வருகிற பொன்னுத்துரை அருந்தவநாதன் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பினூடாக சந்திக்கிறோம். இது கனடாவில் இருந்து எடுத்து அனுப்பப்பட்ட நேர்காணல். வணக்கம். உங்களுடைய ஒரு சுய அறிமுகத்தோடு இதை ஆரம்பிக்கலாம். என்னுடைய பெயர் பொன்னுத்துரை அருந்தவநாதன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கலைமானி தமிழ் சிறப்பு கலை தேர்வு முடித்த மாணவன். தமிழிலே சிறப்பு கலைமானி தேர்வினையும் அதே நேரம் எம்ஃபில் பட்டநெறியினையும் முடித்து இப்பொழுது கலாநிதி பட்ட ஆய்வுக்கு என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையிலே ஆசிரியராக விரிவுரையாளராக தாயகத்திலே கடமையாற்றி கனடாவிலும் கிறிஸ்தவ கல்வி சபையிலே தமிழ் ஆசிரியராக திறமை தேர்வு வகுப்புகளுக்கும் இந்திய மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக அதன் கிளைப்பகுதி கனடாவிலும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இதனை விட நாடகம், நாட்டுப்புற கலைகளாகிய வில்லிசை, நாட்டுக்கூத்து இப்படியான கலைத்துறைகளில் சேவையாற்றி கொண்டிருப்பது என்னுடைய இன்னொரு கடமையாக இருக்கிறது. நான் யாழ்ப்பாண கல்லூரியிலே 1989 ஆண்டிலே தொடங்கி 2004 வரை தமிழ் ஆசிரியராகவும் பட்டதாரி பிரிவுகளிலே தமிழ் விரிவுரையாளராகவும் அங்கே கடமையாற்றி கொண்டிருந்தேன். ஆசிரிய பணியே நற்பணியாக என்னுடைய வாழ்விலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கல்வி பணியையும் கலைப்பணியையும் ஒன்றாகவே சேர்ந்து நீங்கள் பயணப்படுகிறீர்கள். உங்களுடைய புகைப்படங்களை பார்க்கையில் மிகவும் ஒரு கலகலப்பான ஆசிரியராக நீங்கள் தென்படுகிறீர்கள். யாழ்ப்பாணக் கல்லூரியில் நீங்கள் தமிழாசிரியராக இருந்த நேரத்தில் ஆசிரிய பணியோடு சேர்ந்து வேறு எந்த பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீர்கள்? யாழ்ப்பாண கல்லூரியிலே ஆசிரியராக இருந்ததை விட சிறப்பான பொறுப்பென்று சொல்லுகின்ற பொழுது பட்டதாரி பிரிவுகளின் இயக்குனராகவும் அந்த பட்டதாரி பிரிவுகளுக்கு சிறப்பாக விரிவுரையாளராகவும் இருந்து நான் கடமையாற்றியிருக்கிறேன். ஆரம்ப காலங்களிலே ஆங்கில மொழி மூலம் தமிழை கற்பித்து கொண்டிருந்த பட்டதாரிகள் பிரிவு இடைக்காலங்களிலே இயங்காமல் இருந்த பொழுது 1991 ஆண்டிலிருந்து மீள அதனை அப்பொழுது அதிபராக இருந்த பேராசிரியர் ஜெபனேசன் அடிகளார் அவர்கள் இயக்குவிக்க தொடங்கிய பொழுது அவருடைய கடமையை கருத்தில் கொண்டு அதன் பொறுப்பாளராக இருந்து விரிவுரையாளராக இருந்து கடமையாற்றியிருக்கிறேன். இதனை விட சிறப்பாக யாழ்ப்பாண கல்லூரி தமிழ் மன்றத்தின் பொறுப்பாசிரியராக கடமையாற்றியிருக்கின்றேன். இவை சிறப்பான என்னுடைய மேலதிக கடமைகளாக அங்கே இருந்தன. யாழ்ப்பாண கல்லூரியோடு மறக்க முடியாத நினைவுகள் நிறைய உங்களுக்கு இருக்கும் என்று கருதுகிறேன். அதை கொஞ்சம் பட்டியலிடுங்களேன். கல்லூரியின் மறக்க முடியாத நினைவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான நினைவுகள் இருக்கின்றன. குறிப்பாக மறக்க முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கல்லூரியிலே சிறப்பாக எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ வைபவங்கள், எத்தனையோ அதிபர்களுக்கு கீழே நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது மறக்க முடியாத அனுபவங்கள் ஏராளம். அவ்வகையிலே அந்த கல்லூரியின் அதிபராக இருந்த அருட்கலாநிதி வணக்கத்துக்குரிய ஜெபனேசன் அடிகளார் அவர்கள் பின்னர் பேராயராக கடமையேற்று வந்த பொழுது ஒரு விழாவிலே பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார், ஆசிரியர்கள் சிலர் யாழ்ப்பாண கல்லூரியில் இருப்பதால் பெருமை என்று கொள்ளுகிறார்கள். ஆனால் சில ஆசிரியர்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று அவர் குறிப்பிட்டு என்னையும் திரு குமாரவேல் மாஸ்டர் அவர்களையும் சிறப்பாக அங்கு கூறிய அந்த சம்பவம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம். இதனை விட இந்த கல்லூரியிலே சிறப்பாக அங்குள்ள மாணவர்களை பயிற்றுவித்து யாழ்ப்பாண கல்லூரிக்கே முதல் முறையாக பெருமை தேடி கொண்டு வந்த அந்த வில்லுப்பாட்டு கலை நிகழ்வு தொடர்ந்து 3 வருடங்கள் அகில இலங்கை மட்டத்திலே தங்கப்பதக்க வெற்றியோடு
3 வருடங்கள் நாங்களே தொடர்ந்து யாழ்ப்பாணக் கல்லூரி அந்த வெற்றியை ஈட்டிக் கொடுத்தது எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்று. கலைத்திறமையோடு இருக்கிற மாணவர்களை கண்டுபிடித்து சரியாக அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவர்களை அந்தந்த திறமைகளில் புலமை பெறச் செய்வதென்பது தனியானதொரு கலை. நீங்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியில் இருந்த காலத்தில் நாட்டுப்புற கலைகளில் ஆர்வமுடைய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை பாட்டுப் போட்டிகள், பேச்சுப் போட்டிகள், பட்டிமன்றங்கள், நாடகங்கள், நாட்டுக்கூத்து, வில்லுப்பாட்டு என அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து புதிய கலைஞர்களை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு இருந்த ஈடுபாட்டினாலும் தமிழ் மன்றத்தினுடைய பொறுப்பாசிரியராக இருந்த காரணத்தினாலும் மாணவர்களோடு தோழமையுள்ள ஆசிரியராக இருந்த காரணத்தினாலும் உங்களால் இது சாத்தியப்பட்டது என்று நான் கருதுகிறேன். ஒரு வில்லுப்பாட்டில் தேசிய மட்டத்தில் கல்லூரியை கொண்டு போய் நிறுத்தி அதில் பங்கு பெற்றிய மாணவர்களை வெற்றியாளர்களாக மாற்றியதென்பது மிகப்பெரிய சாதனை. உங்களுடைய ஒரு மாணவர் உங்களை பற்றி பிரான்சிலிருந்து நான் ரஜீப்சன் கதைக்கிறேன். ரட்னம் ஜார்ஜ் ரஜீப்சன். நான் முன்னாள் யாழ்ப்பாணக் கல்லூரியின் பழைய மாணவன். 97 முதல் 2004 வரையான காலப்பகுதிகளில் அந்த பாடசாலையில் நான் படித்திருக்கின்றேன். இந்த பாடசாலையில் படித்த என் கல்லூரி தாயின் காலத்திலே பாடசாலையில் எங்களை நெறிப்படுத்தியவர்கள் அல்லது எங்களை செதுக்கி அழகாக ஆளுமை உள்ளவர்களாக ஆக்கிய பல ஆசிரியர்களை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். நமது முன்னாள் பேராயர் எஸ்.ஜே. ஜெபனேசன் அவர்களை பார்த்தால் அவரிடமிருந்து எழுதுகின்ற முறை, கதை எழுதுகின்ற வித்தைகள், பேசும் வித்தைகளை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லலாம். அதே போல ஆசிரியர் அருந்தநாதன் அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் மறந்துவிட முடியாது. என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆஸ்தான குரு அவர்தான். என்னுடைய எல்லா கலைகளுக்கும் வித்திட்டவர் ஆசிரியர் அருந்தவநாதன் சார். அதை நெறிப்படுத்தி அந்த கலைகள் எல்லாவற்றுக்குள்ளேயும் என்னை கொண்டே கால்தடம் போக வைத்தவர் ஆசிரியர் சந்திரன் சார், எஸ்.சி. பிரான்சிஸ் அவர்கள். இப்படித்தான் 97வது ஆண்டு நான் நினைக்கின்றேன் எங்களது தமிழ் வில்லிசை குழு மாகாண மட்டத்திற்கு சென்ற பொழுது அங்கே நடுவர்கள் செய்த ஒரு சில சதியினாலே 3ஆம் இடம் கிடைத்து அவர்கள் திரும்பி விட்டார்கள். பின்பு 2000 ஆண்டு நான் தலைமை தாங்கி எங்களுடைய வில்லுப்பாட்டு குழு மாவட்டத்திலே முதலிடம் பெற்று மாகாண மட்டத்திற்கு போட்டியில் கலந்து கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது நாங்கள் போகும் முன்னமே அவர்கள் அங்கே போட்டியை நடத்தி முடித்திருவிட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் நாங்கள் மனம் சோரவில்லை. மறுபடியும் 2001ஆம் ஆண்டு ஆசிரியர் அருந்தவநாதன் அவர்களின் வழிப்படுத்தலில் அவருடைய நெறியாள்கையில் அவர் எழுதிய வில்லுப்பாட்டு சந்திரமதி புலம்பல் என்ற தலைப்பிலே அந்த வில்லிசையை நாங்கள் அழகாக ஒவ்வொரு படிப்படியாக வென்று மாகாண மட்டம் வரை சென்று அடுத்தபடியாக தேசிய மட்டத்திற்காக நாங்கள் கொழும்பு வரை சென்றிருந்தோம். அந்த இடத்திலே பெரும் போட்டியாகவே இருந்தது. அந்த போட்டி முடிவடைந்து முடிவுகளை அறிவித்த பொழுது நாங்கள் முதலிடம் பெற்றோம் என்ற மகிழ்ச்சியிலே அந்த வேளையில் எங்களது ஆசிரியரை நாங்கள் தூக்கி கொண்டாடி சந்தோஷப்பட்ட அந்த தருணங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். ஏனெனில் அப்போதைய கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அவர்களின் கரங்களிலாலே அந்த தங்க கேடயத்தை பெற்றுக்கொண்டது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு கவிதையாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், ஒரு நாடகமாக இருக்கட்டும், ஒரு வில்லிசை, ஒரு நடிப்பாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் யாரை நான் ரோல் மாடலாக பார்த்தேன் என்றால் ஆசிரியர் அருந்தவநாதன் அவர்களை தான். அதனால் தான் நாங்கள் அவருடைய பேரிலேயே அருந்தவம் வில்லிசை குழு என்ற ஒரு குழுவை வைத்து ஊரிலே கோயில்கள், பல கலாச்சார நிகழ்வுகள், கலை விழாக்களில் எல்லாம் வில்லுப்பாட்டு நிகழ்வை நாங்கள் நடத்தி வந்திருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னுடைய குருநாதர் எங்கிருந்தாலும் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடும் தேக சுகத்தோடும் வாழ வேண்டும். நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து வில்லிசை பாடி அனைத்து நண்பர்களையும் நினைக்கிறேன். எஸ் பிரதீபன், எஸ் நிரஞ்சதுர்கன், வி புனிதராஜ், எஸ் நிசாந்தன், ஜே நிஷாந்தன், ஆர் அனுராஜா, எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த வெற்றிக்காக பாடுபட்டவர்கள். அந்த வெற்றிக்கு வித்திட்ட என்னுடைய குருநாதர் அருந்தவநாதன் ஆசிரியருக்கும், என்னுடைய ஆசிரியர் நண்பர் அருமை அண்ணன் ஆசிரியர் எஸ்.சி. சந்திரன் பிரான்சிஸ் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி கூறுகின்றேன். இந்த வெற்றி கூட்டணியினுடைய இந்த வாழ்த்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த தங்கப்பதக்கத்தை ஈட்டித் தந்த வில்லுப்பாட்டில் மாணவர்கள் அனைவரும் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் பறந்து வாழ்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்களையும் ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பினூடாக நாங்கள் வாழ்த்துகிறோம். தமிழ் மன்றத்தினுடைய பொறுப்பாசிரியராக நீங்கள் இருந்த காலத்தில் வேறு எந்தெந்த வகையில் மாணவர்களை உற்சாகப்படுத்தினீர்கள்? தமிழருவி என்ற தமிழ் மன்ற பத்திரிகை கையெழுத்து பிரதியாகவே வெளிவந்து கொண்டிருந்தது.
அந்த பத்திரிகையை முதலாக நாங்கள் அச்சு வடிவில் உள்ள ஒரு சஞ்சிகையாக கொண்டு வந்தது மறக்க முடியாத நிகழ்வு. இப்படி எத்தனையோ மறக்க முடியாத நிகழ்வுகள் கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் இவை சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். இந்த இனிய நேர்காணலுக்கு நான் நன்றி கூறுகிறேன். 200வது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு உங்களுடைய வாழ்த்தோடு இந்த நேர்காணலை நான் நிறைவு செய்கிறேன். யாழ்ப்பாண கல்லூரி அதாவது 200 ஆண்டுகள் நிறைவு விழாவை கொண்டாடுகின்றது. எங்களுக்கு மட்டற்ற மகிழ்வையும் பெருமையையும் எங்களுக்கு சிறப்பையும் தருகின்றது. அந்த யாழ்ப்பாணத்திலேயே ஏன் இலங்கையிலேயே கல்லூரி என்ற அந்தஸ்துக்குரிய ஒரு கல்விக்கூடம் என்றால் அது யாழ்ப்பாண கல்லூரி தான். ஏனென்றால் காலேஜ் அல்லது கல்லூரி எனப்படுவது வெறுமனே உயர்தர வகுப்பு பாட நெறிகளை மட்டுமன்றி பட்டதாரி பிரிவு பாடங்களையும் கொண்டிருக்க வேண்டும். அவ்வகையிலே யாழ்ப்பாண கல்லூரி சிறப்பாக இந்த பட்டதாரி பிரிவை வட்டுக்கோட்டையிலே தொடங்கி இன்று யாழ்ப்பாண நகரத்திலே அந்த பட்டதாரி பிரிவு ஒரு தனித்துவமான நிலையிலே இயங்கிக் கொண்டிருப்பது எங்கள் யாழ்ப்பாண கல்லூரிக்குரிய பெருமை. எனவே வட்டுக்கோட்டையின் இந்த யாழ்ப்பாண கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவது எங்களுக்கு பெருமை தருகிறது. கல்லூரி என்னை நீடூழி வாழ வாழ்த்துவதோடு சிறப்பாக அங்கே கொண்டாடப்பட்ட 175வது அந்த ஆண்டு விழாவிலே கல்லூரி காணாத அந்த பெருமிதத்தோடு கலை நிகழ்வுகளை அந்த ஒட்லி மண்டபத்திலே சிறப்பாக தயாரித்து அளிக்குமாறு அப்பொழுதிருந்த அதிபர் திரு ராஜநாயகம் ஆசிரியர் அவர்கள் கேட்ட பொழுது நான் அதை சிறப்பாக ஒழுங்கு செய்து கொடுத்திருந்தேன். அந்த நிகழ்வு அன்று மறக்க முடியாத நிகழ்வு. அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து இன்று அந்த 200வது ஆண்டு விழாவில் நாங்கள் இல்லாவிட்டாலும் அந்த விழா சிறப்பாக நடைபெறுவது எங்கள் அனைவருக்கும் பெருமை தருகிறது. வாழிய கல்லூரி என்னை நீடூழி என்று வாழ்த்தி பெருமிதம் கொள்கிறேன். நன்றிங்க.